வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் வெட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது முடிந்து போன ஒரு பிரச்சனை, அதிமுக பாமக கூட்டணி முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சு எல்லாம் ரெடி. சைன் போடக்கூடிய ஒரு நேரத்தில் ராமதாஸ் ஒத்துக்கிட்டார். எப்பா என்னப்பா அது 10 சீட்டு, மற்றபடி ஒரு இது 7 சீட்டு, மற்றபடி ஒரு ராஜ்யசபா சீட்டு அதிமுக கொடுக்கன்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி பணம்லாம் கிடையாதுன்னு, மற்றபடி நீங்கள் கேட்ட மாதிரி துணை முதல்வர் பதவியெல்லாம் கொடுக்க முடியாது. 7 சீட்டு ராஜ்யசபா சீட்டு, ஓகே என்ன சொல்றீங்க? ஓகே, எல்லாம் முடிஞ்சது. ராமதாஸ் ஒத்துக்கிட்டார். சைன் போடக்கூடிய ஒரு சமயத்துக்கு வரக்கூடிய சமயத்தில், ஒப்பந்தத்துக்கு வரக்கூடிய சமயத்தில் இதை பாஜக மோப்பம் பிடிச்சி உள்ளக்குள்ள கட்டாயம் உள்ள நுழைஞ்சு எப்படியெல்லாம் அதை செய்ய வேணுமோ இன்னைக்கு அப்பனும் பிள்ளைக்கும் ராமதாஸுக்கு அன்புமணிக்கும் இன்னைக்கு சண்டையை மூட்டி விட்டானுங்க. நாம நடந்துகிட்டு இருக்கு. அரசியல் சண்டை இன்னைக்கு குடும்ப சண்டையாக மாறிவிட்டது. இப்படித்தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும். மகாராஷ்டிராவிலையும் சரி பாருங்க, அஜித் பவாருக்கும் சரத் பவார் 2 பேருமே சித்தப்பா முறைதான் அவங்க. ஆமா, அப்பம் புள்ள மாதிரி தான். அது மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல லடாய் பிரச்சனை, மற்றபடி சண்டையை மூட்டி விடுவது. எங்க ஒரு மைனஸ் இருக்குதோ அதை அப்படி பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சி அதை வச்சு அப்படியே கபலீகரம் பண்ணி 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 பார்ப்பாங்க. கடைசியிலப்பா அதை பத்தி ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு மந்திரி சீட்டு கொடுத்துறேன், உன் கட்சியை எங்க கட்சியோட பாஜகவோட இணைச்சு, அப்படி போனதான் சரத்குமார். அந்த மாதிரி ஒரு நிலைமை பாமகவுக்கு வராமல் அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப இன்றைய பாமக தொண்டர்களுடைய ஒரு நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதான் பகிரங்கமான உண்மை. அதாவது அன்புமணி ராமதாஸ் மேல ஒரு மருத்துவ கல்லூரிக்கு அனுமதி அளித்த வகையில அவர் பதவியில் இருந்தப்ப ஒரு சின்ன வழக்கு ஒண்ணு, அது சம்பந்தமா இன்னைக்கு கையில தூசி தட்டப்பட்டிருக்கு பாஜகவால். மற்றபடி ஒன்றிய அமைச்சர், மற்றபடி 10 சீட்டு நாங்க கொடுக்குறோம், அதே நேரத்தை பணமும் கொடுத்துட்றோம். வழக்கு இருக்கு, அதை மறந்துடாதீங்க. தூசி தட்டினோம்னா அப்புறம் வீட்டுக்கு அமலாக்கத்துறை அப்படிலாம் எல்லாம் சிபிஐ எல்லாம் வருவாங்க. அது ஒன்று. ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுத்துட்றோம். ஆமா, அந்த வழக்கு சின்ன பின்னம் ஆகிய ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் 10 சீட்டு கொடுத்துரும், ஒரு ராஜ்யசபா சீட்டு பிளஸ் பணம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு தூபத்தை போட்டு இப்ப பிரச்சனை. இப்ப அன்புமணி ராமதாஸ் என்னதான் இருந்தாலும் அவர் தலைவராக்கப்பட்டு விட்டார். அவர் நிறுவனர் ராமதாஸ், அப்பாவும் பிள்ளையும் தான், தந்தை மகன் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய சமயத்துல என்ன பண்ணிட்டார், அப்பாவுக்கு மீறி ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல். இல்ல, நம்முடைய கட்சி பாமக பாஜகவோடு தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு. அப்புறம் ராமதாஸ் கொஞ்சம் வேகம் எடுப்பார் இல்லையா, கட்சியோட நிறுவனர். அப்புறம் அவர் எப்படி இருப்பாரு? அதனால கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய சமயத்துல எப்ப அதெல்லாம் முடியாது, ஆல்ரெடி பொதுக்குழு கூட்டி அதிமுகவோட கூட்டணிங்கிற கான்செப்ட் முடிவெடுத்து வச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீ புதுசாக முடிவெடுக்கக்கூடிய சமயத்துல கட்சிக்குள்ள குழப்பம் வரும். கீழ்மட்ட ஒரு தொண்டன் கேள்வி கேட்பான், என்னங்க பொதுக்குழு கூப்பிட்டீங்க, மற்றபடி செயற்குழுலாம் கூப்பிட்டீங்க, அப்ப நாங்க சொன்ன கருத்து என்ன மதிப்பு இருக்கு? தந்தை மகன் நீங்க, அப்பனும் பிள்ளையும் நீங்க முடிவெடுத்துட்டு அப்படின்னு நாங்க எதுக்கு அப்படின்னு பாமக எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி கேட்பாங்களா இல்லையா? ஒரு கீழே அடிமட்ட தொண்டன் கூட கேட்பான். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல நீங்க இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அப்ப நாங்க எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு பிரச்சனையாகி அவசர கூட்டம் இன்னைக்கு டி நகரில் நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஆமா, அது சம்பந்தமா இன்னைக்கு பரபரப்பா பாமகவுடைய அலுவலகம் ஆமா இருந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல். மற்றபடி அது சம்பந்தமான ஒரு ஆடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, அது நேற்று 2 நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு. மற்றபடி அது சம்பந்தமா கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைய பாமகவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனமாவே தெரியுது. அதாவது ஒரு கட்சியில புதுசா வந்தவருக்கு ஒரு ரொம்ப நாள் கட்சியில உள்ளவர் ஒரு போன் அடிச்சு கூப்பிடுற, இந்த மாதிரிப்பா அவசரமா மீட்டிங்ப்பா, கட்டாயமா நீ சங்க கூட்டத்துக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அவரு சொல்றாரு, நான் எங்கெங்க வர்றதெல்லாம் தேவையில்லை, வரலாம் மாட்டேன், நான் எதுக்கு வரணும், ஏன்னா கட்சியில நடக்கிறது ஒண்ணுமே சரியில்லை, அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறார். மற்றபடி
பாஜகவோட கூட்டணின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி எடுத்தது வந்து அதிமுகவோட கூட்டணி தான். இப்ப திடீர்னு வந்து பாஜகவோட கூட்டணின்னு சொல்றாங்க. பெரியய்யா சின்னையா 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ரகசியம் வந்துருச்சு பாருங்க. பெரியய்யாவும் சின்னையாவும் அடிச்சுக்கிறாங்க. ஆமா, இதுக்கு எதுக்கு நம்ம பலிகடாக மாற வேண்டும்? புரியுதுங்களா? குடும்ப பிரச்சனையா இருந்ததுன்னா நம்மளை ஏன் பாதிக்கிறது? குடும்ப பிரச்சனை அவங்களும் முடிச்சுட்டு போங்க, நம்மளை ஏன் பாதிக்கணும்? ஏன்னா அவரோட வைத்துக் கொள்ள வேண்டும், நம்மளை எதுக்காக பாதிக்கணும்? ரெண்டாவது வந்து உழைச்சவனுக்கு வந்து ராமதாஸ் வந்து ஐயா பெரிய பதவியெல்லாம் கொடுத்தாங்க. இவர் அப்படி இல்லை, உழைச்சவனுக்கு எந்த மதிப்பு அன்புமணி ராமதாஸ் மதிப்பு தரமாட்டேங்கிறாரு. இது வந்து உண்மையில உழைச்சவனை வந்து தூக்கி போட்டுறாங்க. இப்ப இருக்கக்கூடிய கட்சி நிலைமை வந்து உழைச்சவனுக்கு எந்த மரியாதையுமே இல்லை. அதே நேரத்துல வந்து அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருந்தாரு. ஆமா, ஜி.கே. மணி ரொம்ப நாளா தலைவராக இருந்தாரு. மற்றபடி அவருக்கு எந்த ஒரு மரியாதையுமே அன்புமணி ராமதாஸ் ஒரு பேட்டியில சொல்றப்ப கொடுக்கல. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு அந்த ஜூனியர் கேட்கிறார் அந்த சீனியரை பார்த்து. அப்புறம் நான் என்ன பண்றது, நம்ம சாதிக்காக இருக்க வேண்டிய ஒரு சூழல், மற்ற நம்ம ஜாதிக்காரர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல், நமக்கு சாதி தான் முக்கியம். ஏன்னா அதுக்காக வந்து இந்த அளவுக்கு முடிவெடுத்தா எப்படி? முதல்ல வந்து அதிமுக கூட்டணினாங்க, இப்ப பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறாங்க. அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ரெண்டாவது பாஜகவோட கூட்டணி சேர்ந்து வைங்களேன், எப்படி போய் நம்ம ஓட்டு கேட்கறது? அவங்களோட போய் ஓட்டு கேட்டோம்னா தெருவில் இறங்கி ஓட்டு கேட்டால் யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. இதுக்கு தான் வந்து ஜி.கே. மணி அன்னைக்கே வந்து திமுகவோட நம்ம கூட்டணி சேர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. அது முடிவெடுக்கிறதுக்குள்ள விசிகே வந்து முந்திட்டாங்க. இப்ப விசிகே எப்படி இருக்காங்க பாருங்க, அற்புதமா இருக்காங்க. நாம எப்படி இருக்கிறோம்? அவங்கள விட கட்சி தொண்டர்கள் நம்மள்ட்ட அதிகமாக இருந்தாலுமே கூட நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னும் கூட்டணி சம்பந்தமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாம இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா பெரியய்யாவும் சின்னையாவும் குடும்ப சண்டையில தான் கவனமா இருக்காங்க, மற்றபடி வந்து கட்சியை கவனிக்கிற மாதிரி தெரியல. ஆமா, காசு யார் தர்றாங்களோ அவங்க பக்கம் போயிடுறாங்க. எப்படி போகுது பாருங்க அந்த வீடியோ, அது ஆடியோ. காசு யார் தர்றாங்களோ அவங்க பக்கம் போயிடுறாங்க. ஆமா, அதே நேரத்தில் கட்சிக்காகவும் கட்சி தொண்டர்களுக்காகவும் பெரிய ஐயா சின்னையா எதுவும் செய்யறது கிடையாது. ஏன்னா யார்கிட்ட கூட்டணின்னு சொல்லாமல அவங்க பாட்டு ஒரு முடிவெடுத்தாங்கன்னா அப்புறம் எதுக்கு செயற்குழு பொதுக்குழுவா இருக்குது? ஏன்னா இதனால வந்து கட்சி சம்பந்தப்பட்ட நமக்கு தான் பாதிப்பு அப்படின்னு அந்த ஆடியோ பேசுது. அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்றாங்க அந்த ஆடியோவில், பிசிகேவுக்கு பாருங்க திருச்சியில கூட்டம் போட்டாங்க, எவ்வளவு அற்புதமான கூட்டம், பயங்கரமான கூட்டம் வந்தது. நமக்கு கூட்டம் போட்டா இந்த மாதிரி கூட்டம் வருவோம், நமக்கே சந்தேகமா இருக்கு. அன்னைக்கெல்லாம் வந்து பாமகவை தேடி மற்ற கட்சிக்காரங்க வந்து கூட்டணிக்காக வந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, நம்ம வந்து பாஜக போன்ற சில கட்சிகளை நோக்கி நம்ம கைகட்டி நிக்க வேண்டியதா இருக்கு. பாருங்க காடுவெட்டி குரு, ஆமா எவ்வளவு அற்புதமா கட்சியில சிறப்பா இருந்தாரு. ஆமா, கட்சிக்காக உயிர் கொடுத்த ஒரு கட்சியே அவரு உயிரை எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்தா எப்படி? அதனால வந்து நீங்க போங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூனியர் வந்து அந்த பேசுற மாதிரி, அதாவது கட்சிக்கு முன்னால ரொம்ப நாள் கட்சியில் இருக்கக்கூடியவரும் சமீபத்துல கட்சி இதை சேர்ந்தவரும் பேசக்கூடிய மாதிரி இந்த ஆடியோ ஒன்று போயிட்டு இருக்கு. அதே வந்து பதவி சோகத்துக்காக அன்புமணி ராமதாஸ் வந்து போறாரு, எப்படி போலாம், நாம எதுக்காக இருக்கிறோம்? ஏன்னா பாஜகவுக்கு போறது பெருசு கிடையாது. என்ன எந்த அளவுக்கு நமக்கு மதிப்பு இருக்கும், அவங்களுக்காக நம்ம எப்படி ஓட்டு கேட்க முடியும்? ஏன்னா இப்படின்னு வந்து அந்த ஆடியோ வந்து போகக்கூடிய ஒரு சொல்ல. எப்படியோ பாமகவுக்கு ஒரு விஷயம் சம்பந்தமா ஒரு சண்டையை மூட்டி விட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சொல்ல. இது பாஜகவுடைய முடிவு. பாருங்க, சரத்குமார் சம்பந்தப்பட்ட வகையிலையும் அது ஒரு விஷயத்த பண்ணி விட்டாங்க, கட்சியை சேர்த்துட்டாங்க. இப்ப அடுத்தது வந்து இரட்டை இலை சம்பந்தமா எடப்பாடி வகையில மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்காங்க பாஜக. அடுத்து வந்து ஓபிஎஸ் சொல்லியாச்சு, உங்களுக்கு வந்து ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுத்துறோம், கட்சி அப்படி இணைச்சிருக்கேன் பாஜகவோடு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஆமா, இப்படி ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல பாமக வந்து சரியாக முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு பாமகவோட தொண்டர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கிறாங்க. ராமதாஸ் எடுத்த முடிவு அற்புதமான முடிவு அப்படிங்கிறதும் இன்னைக்கு பாமக தொண்டர்கள் மத்தியில சிறப்பா கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சூழல் இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் தன்மேல் உள்ள வழக்கின் அடிப்படையில் சென்றாலுமே கூட பணத்திற்காகவும் மற்றபடி பதவி ஆசைக்காகவும் செல்கிறார் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரை வந்து இன்னைக்கு ஒட்டியாச்சு. யார் மேல? அன்புமணி ராமதாஸ் மேல. ஆனா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக வந்து
நாம வந்து எந்த செயற்குழு முடிவு எடுத்தாங்களோ அதன் அடிப்படையில் செயல்படணும் அப்படின்னு கட்சிக்கு கட்டுப்பட்டவரை இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப தந்தையும் மகனும் ஒரு கட்சியை நிறுவினா நடத்தி கொண்டிருந்தாலுமே கூட பொதுக்குழு, மற்றபடி தொண்டர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதற்கு மதிப்பு கொடுக்கவில்லை. எப்படிப்பட்ட கட்சியாக இருந்தாலும் சிதைந்து விடும், உடைந்து விடும். அது பாஜகவை பொறுத்த வரைக்கும் சும்மா சொல்ல முடியாது. பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொன்றா நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் வந்து இந்த அன்புமணி ராமதாஸ் மேல வழக்கு சம்பந்தப்பட்ட வகையில் கட்டாயமாக கை விட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது மீண்டும் ஏதாவது போட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. வர 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 என்ன பண்ணுவாங்க, கட்சியை வந்து இரண்டாக உடைப்பது அல்லது உள்ள இருக்கக்கூடிய தன் பக்கம் இழுப்பது, அதாவது பாஜகவோட வேலை. முக்கியமா சோன்சோ ஒரு முக்கியமான ஒரு 100-150 பாமக நிறுவன உள்ள இருக்கக்கூடிய பிரமுகர்களை தூக்கிட்டோம்னா கட்சி காலி, முடிச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு கூட்டிட்டு வந்து எப்பா பாமகவோட எங்க பாஜகவோட பாமக சேர்த்துருச்சு சொன்னா வேலை முடிஞ்சு. ஆமா, இந்த வகையில் வந்து ராமதாஸ் உறுதியாக இருக்கணும். ஏன்னா பாமக என்பது கடுமையாக உழைப்புக்கு இடையே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. ஒரு நேரத்தை வந்து பழனி பாபா, ஆமா, அவர்கள் வந்து இந்த கட்சிக்காக ரொம்ப உழைச்சாங்க. ஆமா, இன்னும் சொல்ல போனா வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்த கட்சிக்கு ரொம்ப அதிகமாக வந்து உழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாமக சும்மா சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு வந்து கட்சியை ஆரம்பிச்சு ரொம்ப ஒரு யாருடைய ஆதரவும் இல்லாமல், குறிப்பாக பழனி பாபாவின் ஆதரவால வளர்ந்த கட்சி கூட இந்த கட்சி சொல்லலாம். இன்னைக்கு ஆலமரமாக வளர்ந்துருக்குது. ஆமா, ஆனா அந்த ஒரு ஆலமரத்தை ஒரு சாதாரண ஒரு விஷச்செடி, பாஜக என்ற விஷச்செடி அழிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வந்து இன்றைய பாமக தொண்டர்களுடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆமா, குடும்ப சண்டை ஒரு பக்கம் இருக்கட்டும், பதவி சண்டை ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் கட்சிங்கிற கான்செப்ட்ல தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதுல வந்து அன்புமணி ராமதாஸ் வரும் காலங்களில் கவனம் செலுத்த வேண்டும். ஆமா, ராமதாஸ் அவர்கள் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடாக, சரியாக அனுபவத்தின் வெளிப்பாடு, அவருக்கு தெரியும், அவர் பெரிய மனுஷன், கரெக்டா முடிவெடுப்பார். ஆனால் அன்புமணி ராமதாஸுடைய முடிவு என்பது இன்று வந்து கட்சிக்கு விரோதமாக சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆடியோ முடியுது. அதனால் நீங்க போங்க, நான் வரல அப்படின்னு அந்த சூரியன் சின்ன ஒரு சமீபத்தில் சேர்ந்த கட்சியில் சேர்ந்தவர் சொல்லிடுறேன். அப்படிங்கிற பட்சத்தில் இன்றையனுடைய கட்சி நிலை என்ன, இன்றையனுடைய பாமக தொண்டர்களின் மனோநிலை என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு. அதனால வந்து பாஜக வகையில் பாமக மட்டும் கிடையாது, எல்லா கட்சியுமே உஷாரா இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு தேர்தல் அப்படின்னு வந்தது அப்படின்னா அதுல கூட்டணி அப்படின்னு வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவர்களோடு கூட்டணி சேர்ந்து எந்த அளவுக்கு மகாராஷ்டிரா போல எப்படிப்பட்ட பிரளயம் ஏற்படுத்தி அதிலே ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. இப்ப சமீபத்துல இமாச்சல் பிரதேஷ், இப்படி ஒவ்வொன்றா அடுக்கிக்கிட்டே போகலாம் பாருங்க. இப்ப ஆம் ஆத்மி சும்மா விட மாட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அதனால வந்து ஒரு கட்சி வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. அந்த வகையில எடப்பாடியை பாராட்டலாம். டக்குன்னு பார்த்தாரு, கரெக்டா எடப்பாடி சார் தனியா ஒதுக்கிக்கிட்டார். நீ என்ன செஞ்சாலும் சரி, இடி அமைச்சாலும் சரி, ஐடி அமைச்சாலும் சரி, எண்ணெய் அமைச்சாலும் சரி, ஆமா 2024 சரி 2026 சரி, என்னைக்குமே வந்து பாஜகவோடு அதிமுக எடப்பாடி கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு பகிரங்கமா அறிவிச்சுட்டார். மோடி அடிச்ச போனுக்கே வந்து எடப்பாடி எடுக்கலைன்னா அப்புறம் பார்த்துக்கங்க. ஆமா, மோடியின் முகத்திலே கரியை பூசிய கதையாக எடப்பாடியினுடைய ஒரு நிலைப்பாடு இருக்கு. இல்லைன்னா அதையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். ஆல்ரெடி 4 துண்டு 5 துண்டு ஆமா சிதைஞ்சு கிடக்குது. ஓபிஎஸ் சொல்லிட்டாங்க, எப்ப உன்னால முடியாத கட்சியை வந்து பாஜக இணைச்சிருந்து சொல்லியாச்சு. ஆமா, அது சொல்லி 2 நாள் ஆச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து அப்படியே முகம் தொங்கிய நிலையில, என்னடா அது இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு அவர் முகம் தொங்கிய ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அதே நிலைப்பாடு பாமகவுக்கு வந்துவிடக் கூடாது என்பதுதான் இன்றைய பாமக தொண்டர்களுடைய மிக வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. அதனால வந்து இந்த வகையில ராமதாஸ் ரொம்ப தெளிவா முடிவெடுக்கணும். அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸ், ஆமா, பணத்திற்கு ஆசைப்படாமல், பதவிக்கும் ஆசைப்படாமல், தொண்டர்களுடைய மனோநிலை என்ன அதற்கு ஆசைப்பட்டு வாங்க. இன்று இல்லாவிட்டாலுமே கூட நாளை வெற்றி கட்டாயமாக. ஆமா, பாமகவுக்கு மட்டும் எல்லா கட்சிகளுக்குமே உண்டு. ஆனா பாஜக என்பது விஷச்செடி. ஆமா, நீங்க பெரிய ஒரு ஆலமரம், அதுல சாதாரண ஒரு விஷச்செடி ஏற்று வச்சுங்க, கட்டாயமா அந்த விஷச்செடி மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தை அழித்து விடும் என்பது பகிரங்கமான ஒண்ணு. பெரிய ஒரு யானை இருக்கு, அதுக்குள்ள ஒரு சாதாரண சின்ன பாருங்க யானை வந்து காதை அடிச்சுக்கிட்டே இருக்கும், டம்மு 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 டம்முன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். எதுக்கு? ஒரு சின்ன ஒரு எறும்பு போனா கூட போதும், யானையால் தாங்கி கொள்ள முடியும். அவ்வளோ பெரிய உருவம்
ஒரு எறும்பை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இயற்கை அதை படைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் தான் பாஜக என்பது எல்லா மாநிலத்திலுமே வேரூன்ற வேண்டும். அங்க எப்படிப்பட்ட கட்சிகள் இருக்க அதை உடைத்து சின்ன பின்னமாக்க பாருங்க. இப்ப சமீபத்துல கூட பேசுறாங்க, திமுகவை அழிப்பேன் அப்படின்னார் பாளையங்கோட்டையில. அப்ப நாளைக்கு பாமகவை அழிப்பேன். அதிமுகவை அழிச்சிட்டு இருக்கிறாங்க, அது முடிஞ்சு போன கதை. அடுத்தடுத்து என்னென்ன கட்சிகள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து தேமுதிகவை, ஆமா அது ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. ஏன்னா தேமுதிக அதிமுக பக்கம் போயாச்சு, அவன் இன்னும் ஒப்பந்தம் போடப்படவில்லை. மற்றபடி அவங்க ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்துட்டாங்க. அன்புமணி வகையில பாமக இன்னும் முடிவெடுக்க முடியாத சூழல். அவசரமாக பொதுக்குழு கூடி இருக்கு, மற்றபடி நல்ல முடிவாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு. எப்படி இருந்தாலும் சரி, ஆமா குடும்ப சண்டை என்பது வேறு, அரசியல் சண்டை என்பது வேறு. ஆமா இதுல அன்புமணி ராமதாஸ் ரொம்ப தெளிவா இருந்துக்கலுங்க. பாமக சம்பந்தப்பட்டவர் ராமதாஸின் முடிவு அற்புதமான முடிவு. ஆமா எப்படிப்பட்ட விஷயம் அதான். ஆமா ரொம்ப கஷ்டமாக வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி. இந்த கட்சியை தூக்கி நிறுத்த வேண்டும் அப்படின்னா ராமதாஸ் போன்றவருடைய ஒரு அட்வைஸ் கட்டாயமாக வேணும். அதையெல்லாம் விட ஜி.கே. மணி போன்றவருடைய ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா இந்த கட்சி மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்த கட்சி. ஆமா இதை சிதைய விடாமல் பார்த்து கொள்வது ராமதாஸ் போன்றவர்களுடைய ஒரு கட்டுப்பாட்டு இருந்தாலுமே கூட அன்புமணி ராமதாஸ் கட்டாயமாக தொண்டர்களுக்காக தன் கருத்துக்களை அடக்கி வாசித்து அவர் கட்சியை காப்பாற்றிக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு தான் இன்றைய பாமக தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் பாஜகவோட நிலைமை, பாமகவோட நிலைமை. ஆமா ரொம்பவும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சூழல். ஆமா எப்படி இருந்தாலும் சரி, ஆமா ஒரு சின்ன ஒரு விஷம் மிகப்பெரிய விருட்சத்தை அழித்து விடும் என்பதை நான் பகிரங்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால இதன் அடிப்படையில பாமக அன்புமணி ராமதாஸ் அவசரப்படாமல் நிதானமாக தன் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதும் எல்லோருடைய விருப்பமும் கூட. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.